தோடுடைய செவியன் விடை ஏறி இப்படி பாடிக்கிட்டு இருக்குன்னா அது உள்ளுக்கு என்ன இருக்குன்னா இசை நுட்பத்துல சகம பனிசா சனி மக ச அப்படின்னு சுரங்கள் உள்ள இருக்கு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி. நம்ம இசையில வந்து அந்த சானா என்ன ஃப்ரீக்வன்சி 240 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கணக்கெல்லாம் இருக்கு. அப்ப இசை என்பது என்பது ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியிருக்கு. இப்ப அந்த அடிப்படையில இசை மூலமாக நோய் தீர்க்கும் கலை என்பது மியூசிக் தெரப்பி என்பது எந்த ஃப்ரீக்வன்சியில எந்த ராகம் அமைஞ்சிருக்கு, எந்த ராகத்தை பயன்படுத்தணும்னா அதன் மூலமாக அந்த இசை பலனை தரும், அந்த நோய் தீர்க்கும் பலனை தரும். பொதுவாக இசை கேட்டாலே மனம் வந்து அமைதி பெறும், அது ஒன்றாவது விஷயம். அதுலயும் குறிப்பாக ஒரு சில ராகங்களோட பண்புகள் அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து மனதளவிலையும் மாற்றங்கள் ஏற்பட்டு அது அதோட ஃப்ரீக்குவன்சியோட அந்த அதிர்வுகள் நோயையும் தீர்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த மியூசிக் தெரப்பி அல்லது இந்த இசை மூலம் நோய் தீர்க்கும் மருத்துவம் அப்படின்னு, இசை மருத்துவம் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லணும். உங்களுக்கு எல்லாம் இந்த ஆனந்த பரி எப்படின்னா அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு எந்த பாட்டு சொன்னா விளங்கும்னு சொன்னா, நான் ஆட்சி செய்கின்ற நான் மாட குடலில் மீனாட்சி என்ற பெயர் எனக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ததரீன ததரீன ததனான இந்த அசைவெல்லாம் செய்யணும். ததரீ இங்க ஒரு அம்மா என்ன செய்யறாங்க தெரியுமா, யாரோ தாளிட்டு போடுறாங்க, நீ எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி வச்சு காட்டுறாங்க. அப்ப ஆராரோ ஆரிரோ ஆரிரோ அரீரோ அரீரோ ஆரோ. தூக்கம் வந்துச்சு டாக்டர். இது வந்து ஒரு அம்மா எனக்கு ஜோக்கா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குழந்தை வந்துச்சு, அழுதுட்டு வந்துச்சு குழந்தை என்னோட கிளினிக். அப்ப ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கு, குழந்தை கேட்க மாட்டேது, நம்ம என்ன சமாதானம் பண்ணாலும் கேட்க மாட்டேது. இப்போ வந்த உடனே கொஞ்சம் காத்தெல்லாம் இருந்துச்சு, வயிற்றுல கொஞ்சம் மருந்தெல்லாம் கொடுத்து அதை கொஞ்சம் அந்த அந்த வழியெல்லாம் கொஞ்சம் போக்க வச்சுட்டு அப்போ கூட அழுதுகிருந்துச்சு. அப்ப என்ன பண்ணேன், டக்குன்னு அந்த குழந்தைய வந்து அப்படி தோல்ல போட்டுட்டு அவங்க அம்மா போடுற மாதிரி போட்டுட்டு இந்த ஆனந்த பரிகளை பாடினேன். தானே நானே நானே பாட ஆரம்பிச்சோன்னு குழந்தை வந்து அழகா நிப்பாட்டிச்சு. இப்ப அவங்க அம்மாட்ட கொடுத்தேன், அம்மாட்ட கொடுத்தாலும் மறுபடியும் அழுவுது. மறுபடியும் அழுவுது. அண்ணா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பாட தெரியுது, நீங்க பாடிடுறீங்க, எங்களுக்கு பாட தெரியாத அப்படின்றாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இசை என்பது மனத அதிர்வுகளை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல வரேன். ஏதாவது ஒரு பாடலை நீங்க முணுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அந்த காலத்துல உள்ளவங்கன்னா நான் மாட நானாஜீஸ் அந்த மாதிரி பாடலை பாடணும். இப்போ உள்ளவங்களுக்கு கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி குடி இங்கே வருவா தந்தனன. இது என்ன நடக்கும் அப்படின்னா, மன உளைச்சல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆனந்தபரி பாடும்போது அந்த மன உளைச்சல்னால ஏற்படக்கூடிய அதிர்வெண்கள் அவர்களுக்கு அப்படியே நோய்களை தீர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் மன உளைச்சல், இன்னொரு பக்கம் அதனால நோய்கள் கொண்டு வந்துட்டு இருக்கும். இப்ப இந்த ஆனந்த பைரவி இந்த பேர் வைக்கும் போதே ஆனந்தமாக இருக்கணுங்கிறத அந்த பேர் வச்சிருக்காங்க. அப்ப மன உளைச்சல் குறையிறதுக்கு, ஒரு நோயோட கடுமை குறையிறதுக்கு, அவர்களுடைய மனம் சாந்தம் பெறுறதுக்கு ஆனந்த பைரவி ராகத்தை கேட்க ஆரம்பிச்சாங்கனாலே அவங்க கொஞ்ச நேரத்துல
குழந்தையா இருந்தா தூங்க ஆரம்பிச்சிரும். பெரியவங்களா இருந்தாங்கன்னா கொஞ்ச நேரத்துல மனம் சாந்தி பெற்றுரும். ஓகே, இடையில மன்னிக்கணும். நம்ம ஃப்ரெண்டு கேட்டா, ஒரு பாட்டு பாடினா தூங்குறோம் சரி, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்திருக்கிற மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கான்னு. இருக்கு, அப்படியா? அதுக்கு பாட்டு இருக்கு. ஓ, கும்பகர்ணனையும் அப்படி பாடிதான் எழுப்புனாங்க. ஓஹோ. 6 எதனால? மாசம் வரைக்கும் தூங்குவானாம். ஆமா. அதுக்கு பேரு அடானா. அட, ராகம் பேரே வந்து அடானா. டேய் எந்திரான்னு அர்த்தம். அட, ராகம் பேரு அடானா. அப்படின்னா எப்படின்னு வரும்னா, அந்த ஒரு சினிமா பாட்டை சொல்லி உங்களுக்கு கொடுக்கறதுனா, யார் தருவார் இந்த அரியாசனம் அப்படின்னு அந்த அந்த உச்சக்கட்டத்துல எடுத்தோம்னா, ததறின நான ததறன எழுந்திரிடா இப்பயே நீயும் அப்படின்னு. இதில் இடையில ஒரு கேள்வி. ரொம்ப பேர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துமே இசையில இருக்கிறீங்க, பணம் வர்றதுக்கு ஏதாவது இசை இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வர்றதுக்கு? பணம் 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 வர்றதுக்கு, ஆ, செல்வ செழிப்பு. வாசி தீரவே காசு நல்கு பேர். ஞானசம்பந்தர் கல்யாணி பாடல். கல்யாணி ராகத்தில் பாடு.